அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் மற்றொரு சிகரம் தொட்ட ஆளுமைகள் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நேர்களே, மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே இடம்பெறும் சிகரம் தொட்ட ஆளுமைகள் நிகழ்ச்சியானது சமூகத்திற்கும் ஊருக்கும் நாட்டிற்கும் சேவையாற்றிய பெருந்தகைகள், நிபுணர்கள் மற்றும் பிரபலங்கள் மூலம் எமது எதிர்கால சந்ததியினருக்கு கிடைக்க வேண்டிய வழிகாட்டல்கள், ஆலோசனைகளை வருகின்ற அதிதிகளின் வாழ்க்கை அனுபவ பகிர்வு மூலம் இந்த நிகழ்ச்சியினூடாக வழங்குவதே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியில் சற்று வித்தியாசமான ஒரு துறையிலே மிளிர்ந்து காணப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமையை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். குறிப்பாக சர்வதேச சமூக நல செயற்பாட்டாளரும் ஜே ஃபவுண்டேஷன் ஸ்தாபக பணிப்பாளருமான அல்ஹாஜ் IYM ஹனீஃப் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். பொதுவாக சமூக நல செயற்பாடுகளில் ஆர்வமிக்கவர்கள் இன்று சமூகத்திலே பேசப்படுவதில்லை. அவர்கள் உண்மையாக நாட்டுக்கும் சமூகத்திற்கும் எவ்வளவோ சேவைகளை செய்கின்றார்கள். அவர்கள் மதிக்கப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும், முன்னேற்றப்பட வேண்டும், அவர்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் சமூக நல செயற்பாட்டாளர்களில் மிகவும் முக்கியமாக இன்றளவுகளில் எமது நாட்டில் மாத்திரமல்ல என்று சர்வதேச அளவில் கூட பேசப்படுகின்ற ஒரு நபர் ஹனீஃப் ஹாஜி அவர்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக ஆர்வலர்கள் என்று சமூகத்திலே அதிகம் காணப்படுகின்றார்கள். ஆனால் எல்லோருக்கும் சமூகத்திற்கு தேவையான சமூகம் நலிந்து கிடக்கின்ற போது உதவி செய்யக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற அபிவிருத்தி பணிகளை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. ஆரம்பத்தில் இதை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக நாம் வழமையாக செய்தது போல அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு வார்த்தையால 3 தடவை அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதோட உள்ளத்தால கோடான கோடி தடவை அல்லாஹ்க்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்திக் கொள்றேன். காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல பல பேருக்கு பல நியமத்துகளை கொடுக்கிறான். அறிவு, ஆற்றல், செல்வம் என்று பல அமைப்புல பல துறைகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அபிவிருத்திகளை பல பரக்கத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர. ஆனா அத மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல பாதையில நல்ல விஷயங்கள்ல அதை செலவழிக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். அந்த கொஞ்சம் பேர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் சேர்த்து கொண்டதுக்கு அல்லாஹ்க்கு நான் முதலாவதாக நன்றி செலுத்திக் கொண்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்து மட்டும் இந்த பாக்கியத்தை எனக்கு தந்தது போல இன்னும் பல சகோதரர்கள் கொடுத்துக்கிறது போல எல்லா மக்களுக்கும் சமூகத்துல அக்கறையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக இன்னும் முதலாவதாக துஆ செஞ்சு போடுறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் அமைப்புக்கு ஏற்ப வருகின்ற அதிதிகளை நாங்கள் அவர்களூடாகவே சிறியதொரு அறிமுகத்தை செய்வது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோடு நிகழ்ச்சியினை நாங்கள் ஆரம்பிப்போம். உங்களுடைய சொந்த இடம், பிறப்பு, கல்வி, ஏனைய தொழில் விடயங்கள் பற்றிய அனைத்தையும் உள்ளடக்கியவாறு ஒரு சிறிய அறிமுகத்தினை எதிர்பார்க்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். என்ற பெயர் ஹனீஃப் ஹாஜி என்ற ஆரம்பத்திலே அறிமுகப்படுத்துறீங்க. நான் 1960 பிறந்து 3 சகோதரிகள் 3 சகோதரர்களோட பிறந்தோம். ஆரம்பத்துல கிராண்ட் பாஸ் பகுதியில நான் என்னுடைய சிறு பிராயத்துல கழிச்சேன். அதுல அல் நசார் மகாவித்யாலயா என்று சொல்லக்கூடிய அந்த பாடசாலைகள்ல என்னுடைய ஆரம்ப கல்வியிலிருந்து கடைசி மட்டும் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆனால் அதுக்கு பின்னால கொஞ்சம் காலம்தான் அந்த படிப்புல எனக்கு காலம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அல்லாஹ்வோட பெரிய கிருபையால என்னுடைய புகாரி மாஸ்டர் என்று சொல்லி எனக்கு அறிமுகமானாங்க. அந்த புகாரி மாஸ்டர் மூலமாக எனக்கு உலகத்துல எல்லா அமைப்பிலையும் தேவையான எல்லா அறிவுகளையும் எல்லா நுணுக்கங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் படிச்சு தரக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அமைப்புல என்னுடைய வாழ்க்கையில கல்வி என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு தகமே எனக்கு டிகிரி எடுத்துக்கொள்ள இயலாது போனாலும் கூட, ஆனா மக்களோட எப்படி பழகணும், மக்களோட எப்படி பேசணும், சமுதாயத்தில் இப்படி வாழணும், எந்த முறையில வாழணும் என்ற அழகான ஒரு முன்மாதிரியை அல்ஹம்துலில்லாஹ் நான் என்னுடைய ஆசிரியர்கள் மூலமாக நான் படிச்சுக்கொண்டேன். அந்த அமைப்புல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் என்னுடைய சிறு பிராயத்திலேயே நான் என்னுடைய கல்வியை துறந்து போட்டுட்டு
என்னுடைய குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய பெரிய ஒரு பொறுப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அந்த 13 வயசுல இருந்து நான் பாடுபட்டு, அந்த காலத்துல 1973 என்று சொல்லுவாங்க, 60ல பிறந்த எனக்கு அந்த நேரத்துல 13 வயசு. அந்த 13 வயசுலயே குடும்ப சுமையை நான் சுமந்து அல்ஹம்துலில்லாஹ் என்னால முடிஞ்ச ஒரு பங்கு நான் என் குடும்பத்துக்கு செஞ்சேன். அதுல இருந்து மாசம் 75 ரூபாய் சம்பளத்துக்கு ஆரம்பிச்சு பின்னால் 1981ல என்னுடைய விவாகம் நடந்துச்சு. கொழும்பு கிராண்ட் பாஸ் சேர்ந்த என்னுடைய அருமை மனைவி இதுவரை காலமும் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்னென்ன பணிகளுக்கு உதவி செய்யறதுக்கு உதவியா இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியும் நான் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு உதவி மாஷா அல்லாஹ் அவங்களோட மூலமா எனக்கு இந்த சேவை செய்யறதுக்கு கிடைக்குது. அதுக்கு பின்னால மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட உதவியை கொண்டு 6 பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கிறேன். 5 பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை எனக்கு இருக்குது. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த அளவுக்குன்னு சொன்னா எல்லாம் சேர்த்து ஒரு பேரன் பேத்திகளோட சந்தோஷமா ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன். படிப்படி என்னுடைய அல்லாஹ் தந்த அந்த நியமத்துகளை, அந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் எப்ப எல்லாம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தியால் நான் எந்தெந்த இடத்துல வேலை பார்த்தனோ அந்த இடங்கள்ல நான் தேவை என்ற அளவுக்கு நான் அந்த நிறுவனத்தை நான் கொண்டாந்து அந்த இடத்துல முகாமைத்துவத்தை எடுத்துக்கொண்டேன். அதுக்கு பின்னால ஒரு பொறுப்பு எடுத்தேன். அதுக்கு பின்னாலுமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சு இன்றைக்கு வியாபார அமைப்புல ஒரு 2 கடைக்கு சொந்தக்காரனாகவும் இலங்கையிலேயே மாஷா அல்லாஹ் ஒரு நிட்டட் ஃபேப்ரிக் சொல்லுவாங்க, அது உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்புல அந்த நிறுவனத்துல அதிபதியாக இன்னைக்கு உங்க முன்னால நிக்கிறேன். நான் அடைஞ்ச வெற்றி எல்லாருக்கும் இதுல நான் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நிலைமையில ஏழ்மையா பிறக்க செஞ்சான், அது எங்களோட நசீபு தான். ஆனா ஏழையாகவே மௌத்தாவோணும் என்றது எங்களோட தலையில எழுதி இல்ல. நாங்க இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக தீனோட வாழ்ந்து அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டு எங்களுடைய முயற்சிகளையும் இன்ஷா அல்லாஹ் விடாம செஞ்சோம் சொன்னா எந்த சிகரத்தையும் தொற்றது கஷ்டம் இல்லை என்றதை என்னுடைய ஒரு செய்தியாக என்னுடைய மாணவர்களுக்கு, அன்பு பிள்ளைகளுக்கும் நான் தர்றேன். நிச்சயமாக மேல் உங்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இன்று ஒரு சமூக போராளியாக மாறி இருக்கின்றேன். உங்களுடைய சிறு வயது சூழல் மற்றும் கல்வி முறை, வளர்ப்பு முறை உங்களை இந்த ஒரு சமூக ஆர்வலராக மாற்றுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. இன்று உண்மையாக நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுடைய கருத்துக்கள், நான் எனக்காக வாழாமல் சமூகத்திற்காக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஊட்டப்பட்டது எவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபராக இருக்கலாம் அல்லது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம், அதனை பற்றி கூற முடியுமா? நான் வலிமையாக சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேல மனித பிறவியா எடுக்கிறது ஆக பெரிய பாக்கியம். மனிதனாக பிறந்த நாங்க மனித நேயத்தோட உலகத்துல வாழ்றது ஒவ்வொரு மனிதன் பொறுப்பு, ஒவ்வொரு மனிதன்டையும் பொறுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியால எல்லாருக்கும் எல்லா செல்வங்களையும் கொடுக்கறது இல்ல. சிலவங்களுக்கு அறிவு செல்வத்தை அதிகமா கொடுக்கிறது, சிலவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணத்தை கொடுக்கிறது, சிலவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றல்களை கொடுக்கிறது. இப்படி பல நியமத்துக்களை ஒரு ஆளு கொடுக்கிறது சொன்னா அந்த நியமத்துக்களை அவர் மட்டும் தனியே பாவிச்சு தனியே அனுபவிச்சு வாழ்ந்து செத்து போறதுக்கு மடிஞ்சு போறதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது இல்ல. இதை நாங்க முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். எனக்கு இவ்வளவு தான் சாப்பிட முடியும் சொன்னா, எனக்கு இவ்வளவு தான் தேவைன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் எனக்கு இவ்வளவு தரணும், அதுக்கு மேலையும் ஏன் எனக்கு தரணும் சொன்னா நாங்க புரிஞ்சு கொள்ளணும். நாங்க அறிவாளிகள், நாங்க ஆற்றல் உள்ளவங்க, நாங்க எல்லாத்தையும் கிரகிச்சு கொள்ளக்கூடியவங்க, நாங்க விளங்கணும் என்னன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எனக்கு மட்டும் தந்தது இல்ல, என்ற மூலமா பல பேர் வாழ்க்கைய ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்குறதுக்கு, பல பேர் வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்குறதுக்கு, பல பேர் உள்ளங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அல்லாஹ் எனக்கு தந்திக்கிற சந்தர்ப்பம். இதை கொண்டு நான் இதைத்தான் செய்யணும் என்றத ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சு கொள்ளணும் என்றுதான் என்னுடைய உண்மையான லட்சியம், என்னுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு சொன்னா, உலகத்துல யார் யாருக்கெல்லாம் தனக்கு தேவைக்கு மீதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமத்துகளை கொடுத்திருக்கிறானோ அந்த நியமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மட்டும் அனுபவிக்க கொடுக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நியமத்துகளை பங்கு வைக்கிற ஒரு பொறுப்புதாரியாக, பங்கு வைக்கக்கூடிய ஒரு மக்களாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு நியமத்துகளை வாரி வாரி கொடுக்கிறான். இத ஒவ்வொரு செல்வந்தரும், ஒவ்வொரு அறிவாளியும், ஒவ்வொரு ஆற்றல் மிக்க ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ளணும். எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக தந்திக்கிற இந்த நியமத்துகள்
தனியாக எனக்கு அனுபவிக்க அல்லாஹ் தரல. இதை கொண்டு நான் பல பேருக்கு சேவை செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன மேல சுமத்திக்கிறான் என்ற ஒவ்வொரு மனிதனும் விளங்கணும். நிச்சயமாக நாங்களும் அறிந்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் கோவிட் காலத்திலே ஹனீஃப் ஹாஜியினுடைய பெயர் மிக பரவலாக பேசப்பட்ட ஒரு காலம். நினைக்கிறேன் கொரோனாவை போன்ற பகுதியிலே அறிந்து வைத்திருக்கின்றோம். மிகப்பெரிய பணிகளை அந்த மஸ்ஜிதோடு சேர்ந்து நீங்கள் ஆற்றியிருக்கின்றீர்கள், இன்றும் செய்கின்றீர்கள், பல்வேறு பகுதிகளிலும் செய்கின்றீர்கள். இருந்தாலும் இந்த சமூக பணிகளிலே களமிறங்குகின்ற போது, போராடுகின்ற போது இந்த சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்வலர்கள் மேல் நிறைய அச்சுறுத்தலுக்கு உள்வாக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. பல தடைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தமும் அவர்களுக்கு இருக்கின்றது. இவ்வாறான பல சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கும். நீங்கள் விரும்பினால் அதையும் ஞாபகப்படுத்தலாம். ஏனென்றால் இது மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். கட்டாயமாக நீங்க கேட்பீங்களா என்று சொல்லி நான் எதிர்பார்த்த ஒரு கேள்வி. உண்மையிலேயே 2016 இருக்குது. 2016 இலங்கையில ஆக பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு நடந்தது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுல பல மக்கள பல சொத்துகள் பாதிக்கப்பட்டுச்சு, பல மக்கள உயிர் சேதங்கள் உண்டாகிச்சு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழல்ல தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த பணி மாஷா அல்லாஹ் அகில இலங்கை ரீதியாக எல்லா மக்களும் கொரோனாவை மையப்படுத்தி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல ஒரு சேவையை செஞ்சு எந்தெந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்களோ, இந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த மக்கள்ல அந்த தேவைகள்ல சாப்பாடுல ஆரம்பிச்சு அந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புற வரையில இடப்பட்ட நேரத்தில் என்னென்ன தேவைகள் இருந்துச்சோ அத்தனை தேவைகளையும் மாஷா அல்லாஹ் அகில இலங்கை ரீதியில இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து, நான் தனியாக இதுல கிரீடத்தை நான் சுமக்க விரும்பல, எல்லாரும் செஞ்சு இந்த பணி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிந்து கொள்ளலும் உண்மையிலே பெரிய ஒரு சேவை அந்த நேரத்தில் செய்யப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால தான் தனிப்பட்ட முறையில நான் யோசிச்சேன், மக்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு தேவை இருக்குது, இந்த மக்களுக்கு தொடர்ந்து நான் இந்த ஆரம்பிச்ச இந்த சேவையை ஏன் தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகக்கூடிய சமூக பணி, சமூக அக்கறைன்றது நான் பிறந்ததிலிருந்து நான் சொல்றேன், நான் சின்னத்துல வாழக்கூடிய நேரத்திலிருந்து என் உள்ளத்துல இருந்தது தான். ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது அந்த சுனாமி மூலமாக கிடைச்சிச்சு. அதுக்கு பின்னால நான் நினைச்சேன், ஏன் இந்த சுனாமியோட நான் இதை அப்படியே விட்டு போட்டுட்டு சும்மா இருந்துடாம இந்த பணியை ஏன் நான் தொடர்ந்து தொடரக்கூடாது, மக்களுடைய தேவைகளை ஏன் பூர்த்தி செய்யக்கூடாது என்ற அமைப்புல யோசிச்சுத்தான் இந்த ஜே பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை முற்படுத்தி உண்மையிலேயே இதுல நான் என்னோட சேர்ந்திருக்கிற நண்பர்கள், அன்பர்களுக்கு, என் குடும்பத்தார்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிக்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த ஜே பவுண்டேஷன் என்ற அமைப்பு யார்கிட்டையும் காசு நாங்க வசூலிச்சு பேக்ல போட்டு என் காசு வங்கிக்கு போடுங்க, அங்க போடுங்க, இங்க போடுங்க, யாருக்கிட்டையும் காசு வசூலிக்கிறது இல்ல. நாங்க எங்களோட சொந்தமாக நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தர்கள், எங்களுக்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு 10, 15, 20 பேர் சேர்ந்து தான் இந்த ஜே பவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாங்க நிறுவி அதுல அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நாங்க சேவைகளை செஞ்சு கொண்டு போறோம். நீங்க கேட்டு சொன்னது போல பல பிரச்சனைகள், பல இன்னல்கள், பல தொந்தரவுகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டே தான் இருக்கு. ஏன் இதை நான் செய்யணும், விட்டு போட்டு சும்மா இருந்தா முடிஞ்சுத்தானே என்று சொல்லி பல நேரங்கள்ல வந்துருக்கு. நினைச்சு கவலைப்பட்டு கழிச்சு எத்தனையோ இரவுகள் இருக்குது. ஏன் இது செய்றீங்கன்னு சொல்லி குடும்பத்தில் எத்தனையோ பேர் பேச்சுகளும் வந்துச்சு. ஏன் இவ்வளவு பேர் மக்கள் பழி சொல்லுக்கு ஆளாகி கொண்டு இதை செஞ்சு கொண்டு போறீங்க. யார் என்னத்தை சொன்னாலும் இந்த ஆற்றல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் கொடுக்கிறது இல்லை. அல்லாஹ் எனக்கு தந்திக்கிற ஒரு ஆற்றலை நான் இத மக்கள்ல இந்த ஏச்சிக்காக வேண்டியும், மக்கள்ல இந்த பேச்சுக்காக வேண்டியும், இந்த படு சொல்லுக்காக வேண்டியும் இதை கேட்டு நான் கோழைத்தனமாக நான் இதில் இந்த ஒதுங்கிறது இருக்குதே, இந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ்க்கும் செய்யற ஆகப்பெரிய துரோகம் என்று நான் என் மனசுல நினைக்கிறேன். அல்லாஹ் எனக்கு தந்தது அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு அமைப்புல விசேஷமான ஒரு தன்மை, திறமையை அல்லாஹ் பல பேருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல விஷயத்துல ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்ச நேரத்துக்கு அது அதுல செலவழிக்கிறது தான், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறது தான் ஒரு புத்திசாலிக்கு அடையாளம். அந்த அமைப்புல அல்ஹம்துலில்லாஹ் மனசுல எடுத்த என்னன்னு சொன்னா, யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்ல, இதுவரை காலமும் நேற்று வரையில இந்த பேச்சு நான் கேட்டுக்கிறேன், நேற்றும் கூட இந்த பேச்சு வந்துச்சு. அது கூட அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன், இல்ல அல்ஹம்துலில்லாஹ் ஏன வேலையை நான் செஞ்சுக்கிறேன். மற்ற அமைப்புகளை போல நான் மற்றவங்களுக்கு கூட அட்வைஸ் சொல்றேன் என்னன்னு சொன்னா, அதிகமாக நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை.
ஒரு திட்டத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா இந்த திட்டத்தை தான் செய்யறோம், இதுக்கு இவ்வளவு காசு தேவை இருக்கு, இதை செஞ்சாச்சு 10 நாளில் அந்த திட்டத்தை முடிச்சிருங்க. அதுக்காக வேண்டி வங்கி கணக்கு தொடர்ந்து கொண்டு அங்க காசு போட்டு இங்க காசு போட்டு இப்படி செஞ்ச ஒரு திட்டம் முடிக்கிறதுக்கே நான் பார்த்திக்கிறேன். பல இயக்கங்களோட நான் சேர்ந்து வேலை செஞ்சு வேணாம்னு சொல்லி ஒதுங்கிக்கிற காரணம் என்னன்னு சொன்னா, அதிகமாக மசூரா செய்யப்படுது, அதிகமாக மீட்டிங் போடப்படுது, மீட்டிங் போடுற அளவுக்கு சரி வேலைகள் நடக்குது இல்லை. அது ரொம்ப பெரிய கவலையான விஷயம். அதனால பேசுறதை கொஞ்சம் நாங்க குறைச்சு கொள்வோம், ஆலோசனைகள் கொஞ்சம் செஞ்சு கொள்வோம். கட்டாயம் தேவை, ஆலோசனை இல்லாம செய்ய இயலாது. அல்லாவே குர்ஆன்ல சொல்றான், மசூராவோட எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கோங்க. எங்களுக்கு அல்லாவே எங்களுக்கு அறிவுறுத்தி கொள்ள மசூராக்கள் கட்டாயம் செய்யணும். ஆனா எங்கட நோக்கம் மசூரா மட்டும் இல்ல, அந்த மீட்டிங்ல ஒரு முடிவெடுக்கணும், சமுதாயத்துக்கு அந்த மீட்டிங் கொண்டு ஒரு புரோசனை நடக்கணும். அதனால பேச்சுகளை குறைச்சு கொள்வோம், வேலைகளை கூட்டிக் கொள்வோம். எங்கட இந்த இயக்கத்தை கொண்டு நாங்க செய்யக்கூடிய இந்த சேவையை கொண்டு மக்களோட தேவைகள் நாளுக்கு நாள் இருக்கக்கூடிய தேவைகள்ல நாங்க செஞ்சு கொண்டே போகணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, இன்றைக்கு சின்ன சின்ன வேலைகள் தான், ஆனா இன்றைக்கு மக்களுக்கு அந்த சின்ன வேலைகளையும் செஞ்சு கொடுத்துக்க இல்லாத நிலைமை. சர்வசாதாரணமா சொன்ன ஒரு சக்கரை நாட்காடி எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கண் ஆபரேஷன் செஞ்சு கொடுத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏதோ ஒரு அமைப்புல அல்ஹம்துலில்லாஹ் முக்கியமான ஒரு சின்ன கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் நாங்க இந்த மெசேஜை கொடுத்து கொண்டு போறோமே தவிர நாங்க பெருசா யாருக்கிட்டையும் நாங்க இவ்வளவு செய்யறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம்னு சொல்றோம் இல்ல. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் வேலைகள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கொஞ்சம் ஒரு 50 கிணறாவது நாங்க செஞ்சிருக்கோம். வேலைகள் நடக்கணும், வெறுமனே பேச்சோட நாங்க நிக்காம மக்களோட தேவைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் யார் யாருக்கு அல்லாஹ் தந்திக்கிற என்ன ஆற்றல் தந்திக்கிறானோ அந்த ஆற்றலை கொண்டு, அறிவை கொண்டு, சக்தியை கொண்டு, பலத்தை கொண்டு சேவை செய்யறது இங்க ஒவ்வொருத்தரையும் பொறுப்பு என்று. நிச்சயமாக உண்மையில் சமூக நல பணிகளில் ஈடுபடுகின்ற போது பொதுவாக வருகின்ற சவால்களும் தடைகளும் அதிகமாக காணப்படும். அதிகார வர்க்கம், அரசியல் தரப்பு, சமூகத்தின் மத்தியில் இருக்கின்ற எதிர்ப்பு, இவைகளெல்லாம் தாண்டி ஒரு தைரியத்துடன் தோல்விகள் வரும். எதிர்பார்த்த அந்த பலன்களை அடைய முடியாத ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை, நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருப்போம். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்களில் மேல் அதையெல்லாம் தாண்டி ஒரு தலைவராக அல்லது நீங்கள் கூறுவது போன அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு பிரயத்தனங்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த எடுத்த விடயத்தை தொய்ய விடாமல், அந்த தொய்வில் இல்லாமல் நாங்கள் முன்னேற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இவையெல்லாம் எவ்வாறு சமாளித்தீர்கள்? குறிப்பாக சில நேரம் நெருக்கடிகள், நிதி நெருக்கடிகளும் ஏற்பட்டிருக்கலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவையெல்லாம் எவ்வாறு நீங்கள் முகாமைத்துவம் செய்து அதில் இருந்து வெற்றி பெற்றீர்கள்? வந்த சோதனைகள், பிரச்சனைகளை பத்தி நான் கணக்கிட்டு சொல்ல போறேன்னு சொன்னா, இந்த நிகழ்ச்சி அதுக்கு மட்டுமே போதாம போயிட்டு, அந்த அளவுக்கு தொந்தரவுகள், அந்த அளவுக்கு உச்சரவுகள், அந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் நான் சந்திச்சேன். ஆனா அந்த எல்லா பிரச்சனைகளும் உண்மையிலேயே நாங்க எதை செய்யணும் என்று முன்னுக்கு நாங்க எங்களோட லட்சியமா வச்சு நாங்க பாடுபடுவோமோ, அந்த லட்சியத்தை மட்டும் நாங்க கண்காணிச்சு கொண்டு போவோமோ, அதே எங்களோட வாழ்க்கையில இதுதான் எங்களோட லட்சியம் நினைச்சு கொண்டு நாங்க போவோமோ, நிச்சயமாக நாங்க வெற்றி அடைவோம். ஒரு பேச்சு யாரோ சொன்னது ஞாபகம் வருது. ஒரு பயணம் போற நேரத்துல, வாகனத்துல நாங்க போற நேரத்துல சில இடங்கள்ல நாய்கள் குறைக்கிற நாய்களுக்கு எல்லாம் கல்லெறிஞ்சு கொண்டு நாங்க அதுகளோட நாங்க வர்பு பெஞ்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு போனோம்னு சொன்னா, நாங்க போயிட்டு அடைய வேண்டிய மன்சிலே மக்சூதா அடையறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். நிச்சயமாக அது நடக்கிற காரியம் இல்லை. நாங்க வாகனத்துல இறங்குறதும் அந்த நாய்க்கு கல்லடிக்கிறதும் இதே செஞ்சு போனா எங்களோட வேலை இதே ஆகிரும். எங்களோட லட்சிய பயணத்துக்கு ரொம்ப பெரிய தடையா போயிட்டு குறைக்கத்தான் செய்யும், குறைக்கட்டும். அதை கொண்டு எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை, பிரச்சனை இல்லை. சில நேரத்துக்கு லாபமாக மாறும் சந்தர்ப்பங்கள் இருக்கு. இதுகளை நாங்க எந்த அளவுக்கு நாங்க அலட்சியப்படுத்திக் கொண்டு நாங்க எங்களோட பயணத்தை போவோமோ, அந்த நேரம் எங்களுக்கு பேலன்ஸ் ஆகும், அந்த நேரம் பாக்கியாகும். அவங்களோட நாங்க சச்சரவு செய்யறது, சண்டை பிடிக்கிறது, வாக்குவாதம் செய்யறது, இந்த நேரங்கள்ல அதுல ஈடுபடாம எங்களோட லட்சியத்துக்காக வேண்டி நாங்க ஈடுபடுவோம் சொன்னா எங்களோட லட்சியம் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக வெற்றி பெறும். விசேஷமாக நான் இது ஒரு செய்தியாக எதிர்கால சந்ததிகளுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பப்பட்டேன். என்னன்னு சொன்னா, வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நினைங்க, சிறுபிராயத்துல நீங்க எங்க இருக்கிறீங்களோ இதுதான் உங்களோட வாழ்க்கையில முடிவு என்று எடுத்துடாதீங்க.
நீங்க எந்த குடிசையில் இப்ப வாழ்றீங்களோ இதுதான் உங்களோட கடைசி மட்டும் நீங்க வாழ போற இடம் நினைக்காதீங்க. நீங்க எந்த மாகோல்ல சூழல்ல இருக்கிறீங்களோ, இந்த தொழில செய்றீங்களோ, இதுதான் என்னுடைய தொழில், இதுதான் கடைசி மட்டும் நான் இல்ல. நிச்சயமாக ஒரு லட்சியத்தை முன்னுக்கு வைங்க. நான் இந்த லட்சியத்தை அடைவன், இந்த இலக்கை அடைவன், இதுதான் என்னுடைய நோக்கம் என்று நினைங்க. இதுக்காக வேண்டி நீங்க விசேஷமாக அறிவு ஆற்றல்களை படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, பெரிய புத்தகங்களை புரட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க போகக்கூடிய இந்த பயணத்துல வாழ்க்கையில பெரிய பாடங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாடங்கள் உங்களோட வாழ்க்கையோட அனுபவமா எடுத்துக்கோங்க. உங்களோட நோக்கத்தை முன்னுக்கு வைங்க. நீங்க அந்த அமைப்புல எந்த லட்சியத்தை முன்னுக்கு வச்சு நீங்க முயற்சி செய்றீங்களோ அந்த முயற்சியில நிச்சயமாக நீங்க வெற்றி காணுவீங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் அடைகிற பாடம் இருக்குதே, அனுபவம் இருக்குதே, இந்த அனுபவம் ரொம்ப பெரிய படி. என்னுடைய வாழ்க்கையில நான் பட்ட அனுபவத்தை கொஞ்சம் உங்களுக்கு சொன்னேன். கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் போல தைரியப்படுங்க. இதுதான் என் வாழ்க்கை, இவ்வளவு தான் என் சம்பளம், எனக்கு இப்படித்தான் வாழ்க்கை இல்ல. இதை விட பல பிரகாசமான ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்கிறான். அந்த உள்ளுக்கு உள்ள அந்த திறமைய, அந்த ஒளிமயமான வாழ்க்கைய வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் எங்கட கையில கொடுத்திருக்கிறான். அதனால எங்கட கஷ்டம், எங்கட உழைப்பு, எங்கட முயற்சி, எங்கட விடாமுயற்சி, எங்கட லட்சியத்தை முன்னுக்கு வச்சு நாங்க பாடப்படக்கூடிய நேரத்துல நிச்சயமாக அந்த வெற்றிட லட்சியத்தை, நோக்கத்தை நாங்க நிச்சயமா அடைஞ்சு கொள்வோம் என்றது என்னுடைய வாழ்க்கைதான். சமூக நல செயற்பாடு என்பது சமூகத்தில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு எங்களுடைய செயற்பாடுகளும் எங்களுடைய திட்டங்களும் அமைய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. அவ்வாறு பார்க்கின்ற போது நிறைய வேலை திட்டங்கள் நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு மன திருப்தியை, ஆத்ம திருப்தியை ஏற்படுத்திய ஏதாவது ஒரு சிறிய வேலை திட்டம், மிகவும் சிறியதாக, அது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு சிறிதாக இருக்கின்ற நேரம். உண்மையிலேயே ஒரு மனிதன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரத்தில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது. இந்த சந்தோஷம் பல கோடி ரூபாய் செலவழிச்சு நாங்க எங்களுக்காக வேண்டி எந்த ஒரு உலகத்துல எந்த ஒரு சுற்றுலா பயணம் போயிட்டோ இல்லாட்டி போன வேறொரு அமைப்புல நாங்க முயற்சி செஞ்சோ அந்த மன திருப்திகளுக்கு அடைஞ்சு கொள்ள இல்லாது. எப்ப ஒரு மனிதன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்திட்டு, உதாரணமாக வீட்டுல தண்ணியே இல்லாம பல காலமா கஷ்டப்பட்டு எத்தனையோ கிலோமீட்டர் கணக்கு தூரம் போயிட்டு அந்த தண்ணியை சுமந்து கொண்டு வந்து அந்த தண்ணியை நாங்க கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்த நேரத்துல அவங்க மனசுல அடையிற சந்தோஷம் இருக்குதே, அந்த சந்தோஷத்துக்கு வார்த்தையே இல்லை. நீங்க கேட்ட அந்த கேள்வியில எனக்கு ஒன்று சொல்லலாம். உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. உகண்டால ஒரு கிணறு தோண்டக்கூடிய சந்தர்ப்பம். FB பக்கத்திலேயே அந்த வீடியோ நான் பதிவு செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு பார்க்கலாம். உண்மையிலேயே அந்த நேரத்துல அந்த தண்ணி அந்த இடத்துல வெளிப்பட்டு அந்த ஆரம்பிச்ச நேரத்துல மாஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகளும் அந்த ஊர் மக்களும் அந்த ஆடி பாடி ஆரவாரம் செஞ்சு சந்தோஷமாக அந்த குதூகலமாக அவங்க எல்லாரும் அந்த சந்தோஷப்பட்ட அந்த காட்சி இருக்குதே, என் மனசுல உண்மையிலேயே அது பதிஞ்சிருக்குது. ஏன்னு சொன்னா அந்த மக்களுக்கு தெரியும், நாங்க இவ்வளவு காலமா இவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணிக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எங்கட காலடியில தண்ணி வந்துடுச்சேன்னு சொல்லி சந்தோஷமாக அந்த மக்கள் ஆரவாரம் செஞ்சு சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்விச்ச அந்த காட்சி இருக்குதே, உண்மையிலேயே என் மனசுல இன்னும் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி நான் ஒவ்வொரு திட்டமும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு மனிதனுக்கு நாங்க தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயமும் அந்த மக்களோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நேரத்துல, உதாரணமாக ஒரு மனுஷன் கண்ணுக்கு நாங்க வெளிச்சத்தை கொடுத்து அந்த கண்ணுக்கு வெளிச்சத்தை கிடைச்சதுக்கு பின்னால, அந்த கண்ணை திறந்ததுக்கு பின்னால, அந்த பார்வை கிடைச்சதுக்கு பின்னால அந்த மக்கள் அந்த பார்வையை பார்த்துட்டு சந்தோஷமா தெளிவான பார்வையை பார்க்கிற நேரத்துல அந்த மக்கள்ல துவா, நான் சொல்றேன் துவா வார்த்தையால எங்க பேரை சொல்லி கையை தூக்கி துவா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. துவா உள்ளத்துல இருந்து வெளிப்படும். யார் அந்த நல்ல காரியத்துக்கு உதவி செஞ்சாங்களோ, யா அல்லாஹ் எனக்கு எப்படி அவங்க உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு நீ உதவி செய்யன்னு சொல்லி வார்த்தையால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட உள்ளம் நிச்சயமாக எங்களுக்கு துவா செய்யும். அதனால மேலான சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பர்களே, நண்பர்களே, வாழ்க்கையில எப்போ ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அல்ஹம்துலில்லாஹ் மக்களுக்காக வேண்டி வாழ்வோம், மற்றவர்களுக்காக வேண்டி வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவ்வளவு தான் சாப்பிட போறோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு காலத்துல இன்னைக்கு அவங்க துனியால இல்ல, அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியால இருந்து எடுத்துட்டான். அந்த நேரத்துல பேசக்கூடிய நேரத்தில் சொல்லுவார், ஹனீஃபாஜி நாங்க எவ்வளவு தான் கோடான கோடீஸ்வரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு கிடைச்சாலும், இப்ப எந்த தட்டுல சாப்பிடுறோமோ அதே தட்டுல தான் சாப்பிடுவோமே
தவிர எங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி எங்களோட சாப்பாடு தட்டு நாங்க பெருசாக்க மாட்டோம் மணிப்பாஜி. அதே மாதிரி எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு வந்தாலும் இன்றைக்கு எந்த கட்டில தூங்குறோமோ அந்த கட்டில தான் தூங்குவோமே தவிர அதை விட பெரிய கட்டில் நாங்க செய்ய மாட்டோம். சொன்னா அவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் சாப்பிடலாம், இவ்வளவுதான் தூங்கலாம், இப்படித்தான் வாழலாம் என்று சொல்லி ஒரு அளவு இருக்குது. மனிதனுக்கு தேவையான ஒரு அளவு இருக்குது. இந்த மனிதன் தேவைய அளவுக்கு மீறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நியமத்துல தந்திக்கிறானோ அந்த நியமத்துகள் தனக்கா வேண்டி மட்டும் தரல்ல, அது மக்களுக்கு பங்கு பிரிக்க வேண்டிய பெரிய பொறுப்பை என கையில் தந்திக்கிறான் என்றுதான் ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. நிச்சயமாக இறுதியாக இன்றைய உலகம் சுயநலம் நிறைந்த ஒரு உலகம். பொருளாதார நோக்கம், பொருளாதார ஓட்டம் தான் சிந்தனையில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே இருக்கின்ற பல்வேறு இளைஞர்கள் சமூகத்திற்காக, சமூக நல செயற்பாட்டிற்காக, சமூகத்தை பாதுகாப்பதற்காக, சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இருக்கின்றார்கள். என்றாலும் கூட ஒரு சமூக பொறுப்பை சுமக்கின்ற ஒரு பணியாக இருக்கின்றது. இது தொடர்பில் அதிக ஆர்வத்துடன் இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு இறுதியாக நீங்கள் கூறுகின்ற விடயம் உண்மையே இளைஞர்கள் தான் எங்களோட எதிர்கால சொத்துக்கள். இளைஞர்கள் வாழ்க்கை முழு சமுதாயத்திலேயும் எதிர்காலம் இளைஞர்கள் தான். இளைஞர்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க உங்களோட வாழ்க்கைய ஒரு லட்சியத்தை முன்னுக்கு வைங்க. நீங்க எதை நினைச்சு நீங்க எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை நிச்சயமாக உங்களால சாதிக்க இயலும். மனசுல எடுங்க, நான் எந்த கஷ்டம் பட்டனோ இதை மற்ற மக்கள் அடையக்கூடாது. என்னையால நான் இன்றைக்கு ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன்னா நான் இன்ஷா அல்லாஹ் இதை கொண்டு மற்றவங்களுக்கு நான் செய்யணும் என்றதை செல்வந்தர்கள் விளங்குறதோட வாலிபர்கள் நினைங்க, நிச்சயமாக நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டு ஒரு திட்டத்தை முன்னுக்கு வச்சு பாடுபட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அந்த திட்டம் வெற்றி அடையும். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதுகளோட தொடர்பாகுங்க. அதுக்கு பின்னால ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மஹல்லாலையும் ஒவ்வொரு ஊர்லயும் இன்ஷா அல்லாஹ் ஏதோ ஒரு அமைப்புல ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு அமைப்புல ஒரு இயக்கத்தை அமைச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல எண்ணங்களோட நல்ல திட்டங்களோட இன்ஷா அல்லாஹ் நின்று நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னா ஆரம்பத்திலேயே வெற்றி அடைகிறதே இல்லாது. நான் ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இல்ல, கஷ்டம், கொஞ்சம் சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், அனுபவிக்கணும். கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை சகிச்சு கொண்டு இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு போனோம்னு சொன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதனால வாலிபர்கள் மனசு தளர்ந்துடாதீங்க. ஏதாவது ஒரு அமைப்புல சமூகத்துக்காக சேவை செய்ய முன்னுக்கு வாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஒன்று இணைங்க, மஸ்ஜிதோட ஒன்று சேருங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா எதிர்காலத்துல நீங்க நாடக்கூடிய நினைக்கக்கூடிய நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உங்க கையில தந்திக்கிறான், பொறுப்பை தந்திக்கிறான். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் முன்னுக்கு வந்து இந்த நல்ல ஒரு சேவையை செஞ்சு மனித சமுதாயத்துக்காக, மனித நேயத்துக்காக, மக்களுக்காக இன்ஷா அல்லாஹ் பாடுபடக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக என்று துஆ செஞ்சு கொண்டு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அந்த அளவோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இன்னும் கூட நிகழ்ச்சியிலே வருகை தந்த சர்வதேச சமூக நல செயற்பாட்டாளரும் ஜே ஃபவுண்டேஷன் ஸ்தாபக பணிப்பாளருமான அல்ஹாஜ் IYM ஹனீஃப் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நேர்கள் அனைவருக்கும் சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்வது MH அப்துல் கரீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்கள் இதுவரை சிகரம் தொட்ட ஓர் ஆளுமையுடனான சந்திப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.